எல்லாருக்கும் வணக்கம். இது உடோருக்கு தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நம்ம ஏற்கனவே நம்ம வால்ட்ரோப் மட்டும் நான் செஞ்சதை வந்து கீழே போட்டிருப்பேன். கீழ் ஃப்ளோர் வந்து 4 பெட்ரூமுக்கு வந்து வால்ட்ரோப் போட்டிருப்பேன். பீரோ, ட்ரிபிள் ரோ பீரோ. இது வந்து 4x7 அந்த சைஸான பீரோ. இந்த கேப் பார்த்திங்கன்னா ட்ரா வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ சென்டர் மட்டும் மைக்கா ஒட்டியிருக்கிறேன். இதுதான் பார்டர் மைக்கா. ஒயிட்டு கிரெயின்ஸ் வர்ற மாதிரி பாதாம் கலரில் இருக்குது. மைக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் கலர் வரும். அது வரும்போது உங்களுக்கு நான் ஒட்டும் போது நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். சேம் அப்படியே 3மே டிவைட் பண்ணி பக்காவாக ஒட்டியாச்சு. சென்டர் கிரெயின்ஸ் வந்து வர்றது, அதாவது பார்டர் வருதுல்ல, அந்த பார்டருக்கு மட்டும் நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி அளவு பார்த்து எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ இது ட்ரா வரப்போகுது. உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மொத்தம் ட்ரிபிள் டோரு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இது நான் ஏற்கனவே ஒரு சின்ன இன்னொன்று தனியாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இதே சைஸில் பண்ணியிருப்பேன். ஆனால் ஹைட்டு வந்து கம்மியாக நார்மல் வியூற மாதிரி பண்ணியிருப்பேன். இது நான் காட்டல, ஆனால் அவங்களா வந்து இது சூஸ் பண்ணது, இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இது வேணும்னு சொல்லி. சேம் தான் அது. இதே மாதிரி தான் எல்லா ரூம்லேயுமே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து எல்லா ஓப்பனுமே காட்டுறேன். ஆனால் ஈக்குவலாக எதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து வேறு ப்ரெஸ்ஸிங் போடாமல் இது சென்டர் மட்டும் ஒட்டியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து டோர் மாட்டும் போது ஈக்குவலாக வந்து பாயிண்ட் வரணும். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதான், ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து இருக்கணும். அது வந்து நம்ம டோர் பக்காவாக ஃபினிஷிங் மேலேருந்து கீழே வரைக்குமே சரியாக பிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து டாப் என்ன சென்டர் பகுதி இதோ அதை பிரித்து சென்டர் பிரித்து அதுலேருந்து ஒரு அடி பார்ட்ரு, ஒரு அடி வந்து நீட்டாக ஒரே ஒரு பார்ட்ரு. அது வந்து ஸ்ட்ரைட் கிரைன்ஸ், இப்படி கீழே இருக்கிற மாதிரியான கிரைன்ஸு. இதுக்கு மேலே வந்து இந்த பாதியில் வந்து டார்க் வரும், இதில் டார்க் வரும். அதே மாதிரி இதில் கண்டினியூ டார்க் வரும். இதில் ஒரு பெட்டு மட்டும் வரும். இதுக்கு கீழே வந்து 2 ட்ரா வரப்போகுது. இதில் ஒன்று இப்படி தான் வரும். சரி, அடுத்த ரூம் அப்படியே போவோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது, மைக்கா வந்து இதுதான். கிரெயின்ஸ் வந்து அவ்வளோ தெரியாது பாருங்கள், லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா டார்க் அதிகம், அதனால் வந்து தெரியாது. எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, ஓட்டணும். சேம் தான். நீங்கள் எப்படியே திரும்பி பார்த்தாலும் எல்லாமே ஒரே அளவில் பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுலேயுமே அளவும் மாறாது, எதுவுமே டோர் அளவும் மாறாது, பாக்ஸ் அளவும் மாறாது, ரூம் அளவும் மாறாது. எல்லாமே ஒரே அளவு தான். இதுவும் சேம் தான். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக சீலிங்கிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி 7 அடி 7க்கு 4 தான். அப்படி டோட்டலாக பீரோ. அது ஹேங்கரு. நான் ஏற்கனவே நார்மல் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வால்ட்ரோப். இருந்தாலும் வந்து டோர் வந்து ஃபினிஷிங் எப்படி பண்ணுறேன்றதை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டினியூவாக காட்டுறேன். அப்படியே அடுத்த ரூம் போவோம். இதுவும் ரைட்டில் இருக்கிற 2 பெட்ரூம் சேம் தான். நீங்கள் எது திரும்பி பார்த்தாலும் அதே தான் இருக்கும். இதில் தான் லேப்டாப் வந்து இப்போதைக்கு சும்மா மாட்டி தான் வச்சுருக்கிறேன், ஒன்றும் ஃபினிஷிங் பண்ணல. சேம் தருதுங்களா? இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம பீரோ வந்து அதே சேம் தான். அதே சென்டர் பார்டரு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான 8 பெட்ரூமும். இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் தேர்தலில் இதில் வந்து சென்டராக பிரிச்சிருக்கிறது தான் வந்து 2 ட்ராவ். இப்போ இதுவும் ஒரு ட்ராவ். அது வந்து ஃபைல் வச்சுக்கிற மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட
ரெண்டரை அடிக்கான ஒரு பீரோ அது. இதுவும் சேம் தான், ஆப்போசிட் ரூம் அது. எல்லாமே பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அளவெல்லாம் சேஞ்ச் இருக்காது, வேலையும் வந்து க்ளீனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல உபயோகமான வீடியோ கொடுக்குறேன். வேலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்னென்னா, உங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கிறத இதுலேருந்து எடுத்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது வந்து ப்ரெஸ்ஸிங் போட்டிருக்கு, இதுதான் இது. அடுத்த ஒர்க்குக்கு வந்து மேல் ஃப்ளோருக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் போட்டிருக்கேன். இப்போ கீழே வந்து ஃபுல்லாக முடிஞ்சு எல்லா டோரெல்லாம் எடுத்தாச்சு, ட்ரா மட்டும் தான் செய்யணும். இப்போ செஞ்ச பிறகு நான் ஃபுல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். எதுக்காகனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி பார்டர் இல்லையா, அந்த ஒரு அடி பார்டர் வந்து இப்போ இந்த மாதிரி பொசிஷன்லேயே நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு மேலே இந்த டாப்பில் வர்றது வந்து கரெக்டாகணும். அதே மாதிரி பாட்டம்லேயும் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். இதை பண்ணிட்டு தான் நம்ம வந்து டோரை இறக்கி இது எல்லாமே பக்காவாக நம்ம மைக்கை ஓட்டணும். அப்படி ஓட்டினா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம செப்ரேட்டாகவும் நம்ம பண்ணலாம். சப்போஸ் ஏதோ பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். சைடெல்லாம் வந்து எஸ்பேண்டிங், பார்டர் தேவைங்களா கரெக்டாக மாறாமல் இருக்கும். ஹைட் வந்து 7 அடி. ட்ராக் மட்டும் அந்த வீல் இன்னும் எனக்கு வரல, அதனால். இன்னொன்று என்னென்னா, வாட்டர் ப்ரூஃப் ஷீட் நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான் நம்ம போட்டிருக்கிறது. டோருக்கு மட்டும் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு. அப்போ தான் அந்த ஃப்ளாட்னஸ் டோர் வந்து மூணாவது ரூம். இது 4வது ரூம். சேம் தான், பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபினிஷிங் ஆகிருக்கு. அப்படியே மேலே போகும்.
இது 5வது ரூம். வாட்டர் ப்ரூஃப் ஷீட்ன்றதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக க்ளீனாக இருக்குது. ஃப்ளாட்டாக தெரியும் பாருங்க. ஃபினிஷிங் வந்து கரெக்டாக உட்காரும். அதே சமயம் வந்து நம்மளுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் வராது. ஒர்க்கு வந்து க்ளீனாக நம்மளும் கரெக்டாக செய்கிறதுக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஜாயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், பக்காவாக இருக்கும். சும்மா சென்டரில் மட்டும் ஒரு அடி பாடுறது. இது டார்க்ன்றதுனால அந்த ஃபினிஷிங் இருக்குது. நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம். இது 6வது ரூம். எல்லாமே ஒரே சேம் அளவு சேஞ்ச் இருக்காது. பக்காவாக பண்ணியிருக்குது. அதனால தான் வீடியோ வந்து கண்டினியூ உங்களுக்கு காட்டிருக்க மாதிரி தான் 8 ரூமுக்கான பீரோ ஒர்க். இது ஒரே ஒரு சிங்கிள் இப்போ தான். ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 10ன்றதுனால என்ன பண்ண முடியாது இல்லையா. இது 7வது ரூம். எதுலேயுமே ஒர்க்கும் வந்து சேஞ்ச் இருக்காது. அதே மாதிரி ஃபினிஷிங்கும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே பக்காவாக அளவு போட்டு ஃபஸ்ட்டே வந்து க்ளீனாக மார்க் பண்ணிட்டு தான் செய்வேன். மார்க் பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணி தான் பாக்ஸை ஏற்றுவேன். மூலம் மொட்டம்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, கிராஸ் இருக்காது, பக்காவாக இருக்கும். அப்படி 8வது ரூம் போவோம். வீடியோ நான் இப்படி தான் காட்டி ஆகணும், வேறு வழியில் எனக்கு. ஏன்னா எனக்கு சில விஷயம் காட்டுறதுக்கு பர்மிஷன்லாம் அவங்க வந்து மாடலில் வந்து வீட்டில் இப்போ பண்ணியிருக்கிற டிசைன் ஒர்க் இருக்குது. நம்ம அந்த வால் சீலிங் அந்த மாதிரி விஷயம். இது இன்னும் இது வந்து நம்ம செய்யலை. ஏதாவது வாட்டர் ப்ரூஃப் ஷீட் பாருங்கள், இன்னும் மைக்கா ஓட்டல. இது ஒன்று தான் பெண்டிங். 8வது ரூம் இது ஒன்று தான் பெண்டிங்கு. இன்னொன்று என்னென்னா ஷீட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பெண்ட் இல்லாத. இது வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான். இது க்ளீனாக நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படிங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உள்ளே வந்து கமர்ஷியல் நம்ம தாராளமாக கமர்ஷியல் ஷீட் பண்ணிக்கலாம், பாக்ஸ் டைப்பு. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் அடிச்சிட்டோம், அது அப்படியே நிறுத்திட்டோம். நம்ம நார்மலாக அடித்து வச்சிட்டோம்னா அது பாக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது இன்னும் நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ண போகிறதில்ல, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு வந்து நம்ம தாராளமாக டோருக்கு மட்டும் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிறது கமர்ஷியல் கம்மி ரேட்டில் இருக்கிறது பாக்ஸ் டைப் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ரேட்டு வந்து கொடுத்துட வராது. டோர் வந்து பெண்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இது ஃபுல் ஃபினிஷிங் ட்ராவெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்டல்லாம் போட்டு ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் அடுத்து ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன். ஓகே.